வணக்கம் எல்லோருக்கும். நம்ம பேசி ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாம் ஒரு கதை பேசலாம் அப்படின்னு நினச்சேன். கதையோட பேர் வந்து நைட் கிளப் அப்படின்னு சொல்லப்படுற கதை. இந்த கதை வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கான கதை தான். அதாவது நீங்கள் படிக்க நினச்சா, நான் கதையாக சொல்லும் போது அதில் எந்த பெரிய சிக்கலும் இருக்காது. ஒருவேளை படங்களில் ஏதாவது ஆங்கில கெட்ட வார்த்தைகள் வரலாம், அதாவது நான் காணொளியில் காட்டுகிற படங்களில். ஸோ அதனால் முடிஞ்ச வரை பெரியவர்கள் இந்த கதையை பார்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை எழுதினவர் வந்து மார்க் மில்லர் அப்படிங்கிறவர். இந்த கதைக்கு ஓவியங்கள் வரைஞ்சது வந்து இவானன் ராமிரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர். சரி, இது என்ன கதை, இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத குறித்து இதனுடைய முதல் தொகுதி, அதாவது முதல் வால்யூமுடைய முழு கதையும் ரொம்ப சுருக்கமாக என்னோட பாணியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பேசலாம். கதை நடக்கும் இடம் ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற அமெரிக்காவுடைய ஒரு நகரப்பகுதி. இதுக்கு நடக்கிற காலகட்டம் வந்து ஒரு வைரஸ் தாக்குதல் வந்தது இல்லையா, அது முடிஞ்ச பிற்பாடு இருக்கிற காலகட்டம். இந்த சூழலில் வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில் பள்ளி படிப்பில் இறுதியாண்டில் இருக்கக்கூடிய 3 மாணவர்கள், நீங்கள் 3 பேருமே தோழர்கள். ஒருத்தி, அதாவது இதில் வந்து மைய கதாபாத்திரத்துடைய பேர் வந்து டேனி அப்படிங்கிற பையன், 2வது எமி அப்படிங்கிற பொண்ணு, 3வது சாம் அப்படிங்கிற பையன். இவங்க 3 பேரும் கூட்டாளிகள். இந்த இடத்துல இந்த டேனிக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ரொம்ப எளிமையாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதற்கு சமூக வலைதளங்கள் தான், குறிப்பாக யூடியூப் தளமானது நாம் ரொம்பவுமே ஆர்வத்தை தூண்டக்கூடிய காணொலிகளை உருவாக்கி போட்டால் நமக்கு பணம் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கான் அவன். அதன் அடிப்படையில் தன்னுடைய மிதிவண்டியை வச்சு சாகசங்களை செஞ்சு தன்னுடைய யூடியூப் சேனலில் போடுறது மூலம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு இருக்குது. இந்த இடத்துல வெளியில் வேலை எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில் கீழே நின்று நம்ம சாகசங்கள் பண்ணனா பெருசாக பலரை கவராது, அதனால் கட்டிடங்கள் உச்சியிலிருந்து சாகசம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் கட்டிடத்தோட உச்சியில் வந்து டேனி வந்து சாகசம் பண்ண முயற்சி பண்ணுறான். அந்த முயற்சியானது சிக்கலாக மாறிடுது. என்னென்னா, அவனுடைய மிதிவண்டி இடறி அவன் அந்த கட்டிடத்தோட உச்சியில் இருக்கிற சுற்றுச்சுவரில் மோதி கீழே நிலத்தில் வந்து விழுந்துடுறான். இதனால் அவன் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுறான். அங்கே அவன் ரொம்பவுமே காயப்பட்டிருக்கிறதுனால அவன் படுத்த படுக்கையாக ஒரு நினைவை இழந்த மாதிரியான ஒரு தன்மைக்குள்ளே கட்டுலாம் போடப்பட்டு ஒரு அவசர நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவனுடைய தாய் வந்து அங்கே பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு வரவுன்னு சொல்லிக்கிறது அவனுடைய தாய் மட்டும்தான். அவங்க ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதாவது இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைதளங்கள் இளைஞர்களோட மத்தியில் ரொம்ப போலியான செல்வாக்கு முறைகளை வந்து புகுத்திடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம டேனி அடிபட்டு போகிறான். ஒரு நாள் ரா பொழுதில் நம்ம டேனிக்கு விழிப்பு வருகிறது. அந்த நேரத்தில் அவனோட அருகில் ஒரு செவிலிய பெண்மணி தான் இருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கிட்ட எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறான். அந்த பெண்மணியும் அவனுக்காக தண்ணீரை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அருகில் இருக்கிற ஒரு பெரிய போத்தல்ல இருந்து தண்ணீரை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் உள்ளே வரான். அந்த ஒருத்தன் யார் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம செவிலிய பெண்மணியை ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கிறா. வந்தவன் ரொம்ப வேகமாக நம்ம டேனியை நெருங்கி வந்து ரொம்ப கோரமான பற்களை காட்டிக்கிட்டு நம்ம டேனியை பிடிச்சி கடிச்சிட்றான். இது நடந்து 3 தினங்களுக்கு பிறகு நம்ம டேனி அறிமுகம் இல்லாத வேற ஒரு இடத்துல கண் விழிக்கிறான். ஒரு படுக்கையில் இருக்கிறான். அவனுடைய 2 கைகளும் கைவிலங்கிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப மிரண்டு போயிருக்கிறான். நான் எங்கே இருக்கிறேன், என்னை யார் கடத்திக்கிட்டு வந்தது அப்படின்னு ரொம்ப மிரண்டு போய் கத்துறான். அப்போ அவனுடைய படுக்கையின் அருகில் ஒரு இருக்கையில் ஒருத்தன் அமர்ந்திருக்கிறான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம டேனியை பிடிச்சி கடித்தவன். அவன் நம்ம டேனிக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். முதல்ல அவன் வந்து, அதாவது அவனுடைய பேர் வந்து நிக் லாஸ்கரஸ் அப்படின்னு சொல்கிறான். நாம் நிக் அப்படின்னு அவனை கூப்பிடுவோம். இந்த நிக் யார் அப்படின்னா, இவன் ஒரு துப்பறிவாளன், அதாவது இவன் ஒரு போலீஸ்காரன், போலீஸ் துறையில் இருக்கிற ஒருத்தன். இவன் வந்து இந்த அண்டர் கவர் காப், அதாவது ஒரு ரகசிய போலீஸ் மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இவன் நம்ம டேனிக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த நிக் அப்படிங்கிறவன் ஒரு ரத்த காட்டேரி மாதிரியான ஆள். அவன் நம்ம டேனியை கடிச்சதுனால நம்ம டேனி இப்போ ரத்த காட்டேரியாக மாறிட்டான். குறிப்பாக டேனியோட உடம்புல, குறிப்பாக இடுப்பு பகுதியில் ரத்த கரைகள் நிறையா இருக்கும். இந்த இடத்துல அவன் 3 நாளாக ஒரு நினைவிழந்த தன்மையில் தான் இருப்பான் நம்ம டேனி. அவனுக்கு ரத்தத்தை தான் உணவாக கொடுத்துருப்பான் நம்ம போலீஸ்காரன். அதனால ரத்தத்தையே குடித்ததுனால இந்த ஒன்றுக்கு போனதெல்லாம் ரத்தமாக போயிருக்கும். அதனால் அவனுடைய உடம்பு பகுதியில் ரத்தம் இருக்கும் அப்படிங்கிற விளக்கம்லாம் இங்கே கொடுக்கப்படும். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவொடனே டேனிக்கு வந்து பயம் வந்துடும். நமக்கு ஏதோ பெரிய சிக்கலாகி போச்சுன்னு சொல்லி
மறண்டு போய் அந்த கைவிலங்கெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு பிச்சுக்கிட்டு வெளியே வருவான். வெளியே வந்து அவன் நிற்கிறது ஒரு கட்டிடத்தோட உச்சியில். அங்கேருந்து கத்துவான், யாராவது உதவி பண்ணுங்க, யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவன் கத்துவான். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இரத்த காட்டேரிகளுக்கு திரைப்படங்களில் என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த கதையிலேயே வரும். அதன் அடிப்படையில் கதிரவனுடைய வெளிச்சத்தில் நேரடியாக இரத்த காட்டேரிகள் வரக்கூடாது. அப்படி வந்தால் அவைகள் எரிந்து சாம்பலாகிவிடும். அதன் அடிப்படையில் நம்ம டேனியோட உடம்பு எரிய ஆரம்பிக்கும். உடனே உள்ளே இருக்கக்கூடிய நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய போர்வையை எடுத்துக்கிட்டு நம்ம டேனியை வந்து அந்த போர்வையின் மறைவில் மறைச்சி காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போவோம். தொடர்ந்து நம்ம டேனி அமைதியான மனநிலைக்கு வருவான். அவன் உடம்புல ரொம்பவுமே சத்து குறைவாக இருக்கும். அவனுக்கு குடிக்க ரத்தம் கொடுப்பான் அந்த போலீஸ்காரன். இதன் பிற்பாடு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத குறித்து அந்த போலீஸ்காரன் விளக்கம் கொடுப்பான். குறிப்பாக போலீஸ்காரன் ஒரு அணியை உருவாக்குற எண்ணத்தில் இருக்கிறான். அதாவது இரத்த காட்டேரி தன்மையில் இருக்கக்கூடியவங்களை கொண்ட ஒரு அணியை உருவாக்குற எண்ணத்தில் இருக்கிறான். அதுக்காக தான் டேனியவும் கடித்து இரத்த காட்டேரியை மாற்றிருக்கிறான். இந்த இடத்துல டேனி ஏன் தேர்வு செஞ்சான் அப்படின்னா, டேனி ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்டான். அவன் கட்டடத்துலேருந்து விழுந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டான். ஸோ அதனால் அவனை கடிக்கிறதன் மூலம் அவனுடைய உடம்பு சரியாயிரும், அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட அணியிலையும் ஒருத்தனாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த போலீஸ்காரன் செஞ்சுருப்பான். இந்த இடத்துல இந்த இரத்த காட்டேரியை மாறினதுனால என்னென்ன திறமைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத குறித்தெல்லாம் அந்த அன்றைய இரவு பொழுதில் அந்த போலீஸ்காரன் நம்ம டேனிக்கு விளக்கமாக கொடுத்துருவோம். குறிப்பாக ரொம்ப தூரத்தில் பேசுகிறது கூட, அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க பேசுகிறது கூட ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கேட்கும். ரெண்டாவது, இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எலிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த எலிகள் எல்லாம் மனசாலியை இவங்க கட்டுப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, மனிதர்களை மனசால் கட்டுப்படுத்தக்கூடிய திறமைகளும் இவங்களுக்கு இருக்கும். கட்டடத்துடைய உச்சி வரைக்கும் பக்கவாட்டில் ஏறி போகக்கூடிய திறமை இருக்கும். உடல் வல்லமை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். ஓங்கி குத்துனா செவுறு நுணுங்கிற அளவுக்கான வல்லமை இருக்கும். ரெண்டாவது, உருமாறக்கூடிய வல்லமை, அதாவது வவ்வாலா மாதிரியோ அல்லது புகையா மாதிரியோ மீண்டும் மனிதனாக மாறக்கூடிய வல்லமை இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரன் நம்ம டேனிக்கு விளக்குவோம். மேலும் போலீஸ்காரன் ஒரு விஷயத்த சொல்லுவான், நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு நடந்த எந்த நிகழ்வும் உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மருத்துவர்களுக்கோ எதுவும் நினப்பு இருக்காது. நான் எல்லாரையுமே மனோவசியம் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருமே நீ கட்டடத்துலேருந்து விழுந்ததுனால சின்ன காயம் ஏற்படுறதா தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வழக்கம் போல் உன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் பகல் பொழுதில் நேரடியாக சூரிய வெளிச்சத்துக்குள்ளே வராத அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த போலீஸ்காரன் நம்ம டேனியை விட்டுட்டு போயிடுவோம். அதாவது இப்போதைக்கு விட்டுட்டு போயிடுவோம். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் சாம் மற்றும் எமியோடைய வாழ்க்கை நமக்கு காட்டப்படுகிறது. ரூசோ அப்படிங்கிற ஒரு அடாவடி பண்ணுற பையன் நம்ம சாமை மிரட்டி வீட்டு பாடங்களை செஞ்சுட்டு வரும்படி செஞ்சுருந்துருப்பான். அதன் அடிப்படையில் நம்ம சாம் வந்து வீட்டு பாடங்களை செஞ்சுட்டு வந்திருப்பான். அதில் ஒரு தப்பு இருந்திருக்கும். அதனால் அந்த ரூசோ கோவப்பட்டு நம்ம சாமை தண்டிப்பான். அது ரொம்ப கடுமையாக அடித்து துன்புறுத்துவான். இந்த இடத்துல இந்த ரூசோ அப்படிங்கிறவன் பள்ளிக்கூடத்தில் அந்த அடாவடி பண்ணுற பசங்களுக்கான ஒரு அடையாளமாக இருப்பான். இந்த இடத்துல இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம சாமுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது இந்த கடைசி வருஷத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து வெளியேறி போய் எப்படியாவது பணம் சம்பாதிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாமுக்கு இருக்கும். எமியை பொறுத்தவரைக்கும் இந்த பள்ளி வாழ்க்கையை முடித்த பிற்பாடு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி அவளுக்கு இருக்கும். இந்த இடத்துல நம்ம டேனி நம்ம சாமை வந்து அலைபேசியில் அழைப்பான். நம்ம சாமுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறவன் எப்படா நமக்கு அலைபேசியில் அழைக்கிறான் அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த இடத்துல அலைபேசி எடுத்து பேசுவான் நம்ம சாம். அப்போ டேனி சொல்லுவான், நீ எங்கே இருக்கிறியோ அங்கேயே நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வேகமாக, ஏன்னா வந்து ரத்த காட்டேரியை மாறிட்டான் இல்லையா, ரொம்ப வல்லமையோடு அங்கே அப்படியே போய் நிற்கிறான். சாதாரணமாக நிற்க கிடையாது நம்ம டேனி, ஏன்னா கதிரோட வெளிச்சத்தில் நேரடியாக இரத்த காட்டேரிகள் வர முடியாது. அதன் அடிப்படையில் தன்னுடைய உடையை ரொம்ப வலுவாக அணிஞ்சிருப்பான். ரெண்டாவது முகமூடி அணிஞ்சிருப்பான். அப்படியே உடம்பு முழுசாக மறைச்சிருக்கான் அவனுடைய உடை. அதனால் நேரடியாக கதிரவனோட வெளிச்சம் படாதனால நம்ம டேனியால் பகல் பொழுதுலையும் உலாவ முடியும். இதை பார்த்து நம்ம சாமும் எமியும் மிரண்டு நிற்பாங்க. இந்த இடத்துல முதல் பாகம் முடிவடையும். இரண்டாம் பாகத்தோட தொடக்கத்தில் நம்ம சாமும் எமியும் நம்ம டேனியை பார்த்து யாரோ எவனோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களெல்லாம் மடக்கி பிடிச்சி தான் டேனி தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். டேனி எப்பட்றா இவ்வளோ அடிபட்டவன் எந்திரிச்சு வந்திருக்கிறானேன்னு ஆச்சரியப்பட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது டேனி தன்னை பற்றி முழுசாக சொல்லுவான். தான் எப்படி இரத்த காட்டேரியாக மாறினேன், தன்னை இரத்த காரியாக மாற்றினேன், அந்த போலீஸ்காரனான நிக்கை பற்றி சொல்லுவான். ரெண்டாவது, அந்த நிக்கு வந்து ஒரு அணியை உருவாக்கிட்டு இருக்கிறான், அந்த அணிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க,
ஸோ அதில் நீங்களும் ரத்த காட்டேரியை மாறினா நீங்களும் வரலாம், ரத்த காட்டேரியா மாறினா என்னென்ன திறமைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் டேனி செஞ்சு காட்டி அவங்க 2 பேரையும் ரத்த காட்டேரியா மாறுவதற்கான ஆசையை தூண்டுவான். இந்த இடத்துல சாம் முதல்ல பயப்படுவான். ஆனால் எமி உடனே ஒத்துக்குவாள். அவளுக்கு தெரியும் வாழ்க்கையில் பெருசாக ஒன்று இருக்கிற மாதிரி தெரில, பள்ளிக்கூடம் முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் ரத்த காட்டேரியா மாறினா நமக்கு திறமை வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒத்துக்குவா. அவளை கட்டிச்சு ரத்த காட்டேரியை மாற்றிடுவான் நம்ம டேனி. ஒரு கட்டத்தில் நம்ம சாமும் ஒத்துக்குவான், அவனையும் கடித்து ரத்த காட்டேரியா மாற்றிடுவான் நம்ம டேனி. இவங்க 3 பேரும் இப்போ சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, அதாவது இந்த ரத்த கட்டேரியா மாறுறதுனால வந்த வலிமையை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி செயல்படுறதுக்கான ஒரு முனைப்பில் ஈடுபடுவாங்க. இதை எல்லாத்தையுமே அவங்க படம் பிடிச்சி அவங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டு நிறைய பின்தொடர்பாளர்களை பெற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியும் பண்ணிக்குவாங்க. இவங்க பண்ணக்கூடிய சாகசங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக பேசப்படும். இவங்க 3 பேருமே தங்களுக்குன்னு சூப்பர் ஹீரோஸ் அடையாளத்தை உருவாக்குவாங்க. சாம் தண்டர் கிளவுட் அப்படின்னு அறியப்படுவான், எமி எல்லோ பேர்ட் அப்படின்னு அறியப்படுவா, டேனி ஸ்டார் காட் அப்படின்னு அறியப்படுவோம். இந்த இடத்துல இவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஊரில் அடாதீனம் பண்ணுறவங்கெல்லாம் இவங்க தடுத்து நிறுத்துவாங்க. குறிப்பாக கடைகளில் பூந்து அடாதீனம் பண்ணுறவங்களை தடுத்து நிறுத்துறது மூலம் கடைக்கிட்டேருந்து சில வெகுமதியான பணங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு நினச்ச மாதிரியே இவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். இவங்க கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக தங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இவங்க செய்கிற வேலை பொதுவாக நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். இவங்க எல்லை மீறி போக மாட்டாங்க, எந்த தவறான விஷயத்துக்கும் இவங்க போக மாட்டாங்க. என்ன சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க செயல்படுவது போல் காட்சிப்படுத்தப்படும். மொத்தமாக இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரத்த காட்டாரி ஆற்றலை பயன்படுத்தி இவங்க நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த நகர பகுதியில் வெள்ளை இன பிடிப்பு கொண்ட அல்லது வெள்ளை இனவெறித்தன்மை கொண்ட ஒரு நாசி கூட்டம் இருக்குது. அதை சேர்ந்த ஒருத்தன் பிடிக்கப்படுறான். அவன் மூலம் ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னென்னா, வெளியில் அந்த நாசித்தன்மையில் இருக்கிற கூட்டத்தில் 3 பேர் வெளியில் இருக்கிறானுங்க. அவனுங்க கையில் வெடிகுண்டு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப விரைவிலேயே ஒரு அரசாங்க இடத்தை அதை வச்சு தகர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே 3 பேருக்கும் தெரிய வருது. இந்த 3 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தில் அந்த 3 பேரையும் நம்ம பிடிச்சோம்னா நமக்கு இன்னுமே பேர் புகழ் கிடைக்கும், ஒரு சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க நினச்சி அவங்க 3 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு இவங்க திட்டம் போட்டு அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் சந்தித்து பேசி, ஏன்னா இவங்க மனோவசியம் பண்ணக்கூடியவங்க, அதனால் பேசி அவங்ககிட்ட ரொம்ப எளிமையாக தகவல்கள்லாம் சேகரித்து அந்த 3 பேரும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க 3 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. குறிப்பாக அவங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்கள பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்கே போகிறாங்க. கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போந்து அவங்க 3 பேரையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இவங்க முதல்ல கதவை உடச்சிட்டு உள்ளே போத முற்படுறாங்க. ஆனால் ரத்த காட்டேரிகளுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டில் நுழையணும் அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உங்களை உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடணும். அப்போ தான் நீங்கள் நுழைய முடியும். அப்படி அனுமதி இல்லாமல் உள்ளே நினச்சிங்கன்னா முடியாது. அந்த அவங்க முன்னாடி ஒரு செவரு மாதிரி உருவாகி அவங்க உள்ளே போகாமல் தடுத்துடும். இது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, ஓடுகிற தண்ணி இருக்கிற பாதையிலையும் இவங்களால எளிமையாக கடந்து போக முடியாது. ஸோ இந்த 2 விஷயங்களும் இவங்களுக்கு தடையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த 3 நாசித்தன்மை கொண்ட வெள்ளையர்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே இவங்க நுழைய முற்படுவாங்க. ஆனால் முடியாது, ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க இவங்களை ஒன்றும் கூப்பிட கிடையாது. ஸோ இந்த இடத்துல அங்கே குளறுபடி ஆகிடுது. ஒருத்தன் நம்ம டேனியை சுட்டுடுறான். சுட்டாலும் ஒன்றும் ஆகாது, டேனிக்கு உடனே சரியாயிடுவான். ஆனால் அந்த 3 நாசித்தன்மை கொண்டவங்களும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகும்போது சும்மா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெடிகுண்டை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் அது அங்கே வெடிக்குது. அங்கே வெடித்ததில் அந்த கட்டிடத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருது. இந்த இடத்துல அங்கே இருக்கிற பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நம்ம டேனி, சாம், எமி இவங்க 3 பேரும் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த தீவிரவாதிகளை தொடர்த்துறத விட பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. பாதுகாக்க முற்படுறாங்க. ஆனால் அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு குழாய் வெடிச்சிருது. அதனால் அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுறது. அந்த இடம், அதாவது அந்த கட்டடம் பெரிய அளவில் சேதாரத்துக்குள்ளாகி இடிபாடுகளாக மாறிடுது. அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் நம்ம 3 சூப்பர் ஹீரோஸும் மாட்டிக்கிறாங்க. இதே நேரம் 100 மைலுக்கு அப்பால் நகரத்தோட வெளிப்புற பகுதியில் ஒரு பழைய வீட்டோட முன்னிலையில் ஒரு வேனில் ஒரு கூட்டம் இறங்குது. அந்த கூட்டத்துடைய தலைவன் அந்த பழைய வீட்டோட உரிமையாளனை பார்த்து,
நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறான். அந்த பழைய வீட்டோட உரிமையால் இவங்க யாரும் வழிப்போக்கர்கள் ஏதோ ஒரு வகையான உதவியை கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். குறிப்பாக இந்த வேனில் வந்த கூட்டம், ரத்த காட்டேரி கூட்டம் வீட்டுக்குள்ளே வர அனுமதி கிடைச்ச உடனே இவங்க வேலையை இவங்க காட்டுறாங்க. குறிப்பாக அந்த குடும்பத்தையே கொன்றொழிக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய ரத்தத்தையும் இவங்க குடிக்கிறாங்க. குறிப்பாக இந்த கூட்டத்தில் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. மேலும் ஒரு பெண்மணியை தண்ணி தொட்டிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அவள் தண்ணிக்குள்ளேயே உசுரோடு இருக்கிறா. ரொம்ப வயதான பெண்மணியாக தெரிகிறா. அவளும் ஒரு வகையான ரத்த காட்டேரி தான். இந்த இடத்துல இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன், ஷான் அப்படிங்கிற ஒருத்தன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் தன்னுடைய அலைபேசியில் வந்து படிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இந்த ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற பகுதியில் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி சில பசங்க இருக்கிறானுங்க. அவனுங்க செவுத்தில் ஏறுறானுங்க, காத்தா மாறுறானுங்க, ஒவ்வாலா மாறுறானுங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் படிச்சுட்டு, அடா நம்மளுக்கு போட்டி இங்கே ஒரு கூட்டம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான். அந்த இன்னொருத்தன் யார் அப்படின்னா, அது நம்ம நிக் லாஸ்கரஸ் தான். அதாவது நம்ம நிக்கு நம்ம டேனியை ரத்த காட்டேரியாக மாற்றினா இல்லையா, அவன் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக இந்த செய்தியை படித்து சான் நிக்கு கிட்ட சொன்ன உடனே நிக் மிரண்டு போய் எங்கே கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அலைபேசியை வாங்கி பார்க்குறான். அதோட இந்த பாகம் முடிவடையுது. அடுத்த பாகத்தில் நம்ம சூப்பர் ஹீரோஸ் குழு, அதாவது நம்ம எமி, டேனி, சாம் இவங்கெல்லாம் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அவங்கள அந்த இடிபாடுகளை சுத்தம் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சி மீட்கிறாங்க. அதில் நம்ம டேனி வந்து மருத்துவமனைக்கு ஒரு அவசர ஊர்தியில் எடுத்து செல்லப்படுறான். அவனுடைய உடையெல்லாம் கழட்டப்படுது. அவன் ரொம்ப மோசமாக காயப்பட்டிருக்கான். ஆனால் அவன் இன்னும் உசுரோடு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எந்த வகையான இதய துடிப்போ இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் அவனை கொண்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போனவுடனே அவனுடைய உடையெல்லாம் களையப்படுது. அதாவது மருத்துவமனைக்கு வெளியிலேயே களைஞ்சிட்றாங்க. அதனால் அவனை வெயில், அதாவது கதிரவனோட வெளிச்சத்தில் நேரடியாக எடுத்துகிட்டு போது அவனுடைய உடம்பு பற்றிக்க ஆரம்பிக்குது. அவன் மிரண்டு போய் எந்திரிச்சு அந்த மருத்துவமனைக்குள்ளே, அதாவது நிழலான பகுதிக்கு ஓட முற்படுறான். ஸோ அந்த விஷயத்தில் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் நம்ம டேனியை வந்து சுட்டுடுறான். அதனால் டேனி மயங்கி விழுந்துடுறான். நம்ம டேனியை ஒரு பிணவரையில் வச்சு அடைச்சிட்றாங்க. அதே நேரம் இங்கே இடிபாடுகளுக்கு மத்தியில் எமி மற்றும் சாம் 2 பேருமே கண்டுபிடிக்க முடிறாங்க. எமி வந்து பெருசாக காயப்படலை, அவள் எந்திரிச்சு நடக்கிறா. இந்த இடத்துல சாம் ரொம்ப காயப்பட்டுருக்கிறான். சாமியும் எமியும் ஒரே அவசர ஊர்தியில் கொண்டு வராங்க. இந்த இடத்துல எமி என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம மருத்துவமனைக்கு போனால் மாட்டிக்கவன்ட்டு அந்த அவசர ஊர்தியில் இருந்த 2 நபர்களை வெளியே தள்ளிட்டு அந்த அவசர ஊர்தி அங்கேருந்து எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிறா. அதாவது சாமோட தப்பிச்சு போகிறா. அப்படி போகும்போது அவங்கள பின்தொடர்ந்து காவலர் வாகனங்கள் வருது. இருந்தாலும் இவங்க ரொம்பவுமே ஒரு மறைவான கைவிடப்பட்ட இடத்துக்குள்ளே போய் பூந்துக்கிறாங்க. பூந்துக்கிட்டு ரொம்ப மறைவாக ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்க ரொம்பவுமே காயப்பட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது. அதனால் அங்கே இருக்கிற எலிகளுடைய ரத்தத்தை கடித்து உறிஞ்சி தங்களுடைய உடம்பை வந்து தேர்த்திக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் மருத்துவமனையில் பிணவரையில் அடைக்கப்பட்ட நம்ம டேனி அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவங்ககிட்ட உடம்புல ஆற்றல் இல்லை. அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பிணவரங்கிறதுனால அங்கே பிணம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிணத்தோட ரத்தத்தையே குடிப்போன்னு வேறு வழி இல்லாமல் அந்த பிணத்தோட ரத்தத்தையே குடிக்கிறான். இதுக்கு மத்தியில் அந்த மருத்துவமனைக்குள்ளே நம்ம நிக் வவாலா மாதிரி வந்து சேர்றான். வந்தவன் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க, அதாவது காவலர்கள் எல்லாத்தையும் அடித்து போட்டு நம்ம டேனியை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த நிக் வந்து வெறுமனே டேனியை மட்டும் கொண்டு வரல, நம்ம எமி மற்றும் சாம் இவங்க 2 பேர்த்தையுமே கண்டுபிடிச்சி இவங்க கொண்டு வந்து கட்டி போட்டுடுறான். மொத்தத்தில் 3 பேரையும் தன்னுடைய மறைவான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறான் நம்ம நிக். இந்த இடத்துல தான் நமது 3 கதாநாயகர்களுக்கும் நம்ம நிக் தான் எப்படி ரத்த காட்டாரியாக மாறணும் அப்படிங்கிற கதையை சொல்கிறான். இந்த நிக் வந்து ஒரு போலீஸ்காரன், இவன் ஒரு ரகசிய போலீஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இவன் ரத்த காட்டாரியாக மாறத்துக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் வீடு இல்லாதவங்க நிறைய பேர் காணாமல் போகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்தில் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நிக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடு இல்லாதவர்களுக்கு மத்தியில் ஒரு வீடு இல்லாதவன் போல், பிச்சைக்காரனை போல் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மத்தியில் மறைஞ்சிருக்கிறான். குறிப்பாக இந்த இடத்துல நம்ம நிக்குக்கு ஒரு வயோதிக பெண்ணோட நட்பு ஏற்படுது. 2 பேரும் சீட்டாடுவாங்க, இசையை குறித்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த சூழல் தான் அந்த வீடு இல்லாதவர்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் அங்கே இருக்கிறவனை
ஒருத்தனை பிடிச்சி, அதாவது வீடு இல்லாத ஒருத்தனை பிடிச்சி ரத்தம் குடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயமானது நிக்குக்கு அதிர்ச்சிகரமான ஒன்றா இருக்குது, அவனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்குது. உடனே தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக்கிட்டு துப்பாக்கி எடுத்து அவனை சொல்கிறான். இதனால் அந்த இரத்த காட்டேரி கூட்டத்தோட தலைவனுக்கு கோவம் வந்துடுது. நிக்க மடக்கி பிடிக்கிறான். இந்த இடத்துல நிக் ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனை சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்னர் ஜான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிக்கையும் இரத்த காட்டேரியாக மாற்றிடுறான். இரத்த காட்டேரியாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் இவனுக்கு உணவாக, இவனுக்கு நட்பாக இருந்த அந்த வயோதிக பெண்மணியும் கொடுக்குறாங்க. குறிப்பாக ரத்தம் குடிக்கல அப்படின்னா இரத்த காட்டேரிகள் ரொம்ப பலவீனத்தை உணர்வாங்க, அவங்க செத்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த இடத்துல தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வயோதிக பெண்மணியோடைய ரத்தத்தையும் நம்ம நிக் குடிச்சிட்றான். உண்மையிலே அவன் உயிரோடு இருக்க காரணம் என்னென்னா இந்த கூட்டத்தை எப்படியாவது அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அதனால் அந்த பெண்ணுடைய ரத்தத்தை குடித்து தன்னுடைய உயிரை காத்துக்கிறான். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த உணவுக்கு இவனே தான் வேட்டையாடிக்கணும். அதனால் இவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் காவல்துறையை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால தப்பான நபர்கள் எல்லாரையும் அவனுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு முறையும் ரத்தம் தேவைப்படும் போது தப்பான நபர்களை வேட்டையாடி ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு வந்திருக்கான். மேலும் இந்த கூட்டத்தோட தொடர்ந்து இயங்கிக்கிட்டும் வந்திருக்கிறான். இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஈவு இறக்கமும் இல்லாமல் ஒரு நகரம் விட்டு இன்னொரு நகரத்துக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அப்பாவிகள் எல்லாத்தையும் கொண்டு ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு ஒரு வகையான காட்டுத்தனமான கூட்டமாக இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நீ இந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு நாம் ஒரு குழுவை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி சரியான ஆட்களை தேடுறான். அந்த அடிப்படையில் தான் நம்ம டேனி நம்ம நிக்கிட்ட மாட்டி இரத்த காட்டேரியாக மாறுறான். தொடர்ந்து நிக் அந்த கூட்டத்தை பற்றின விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த கூட்டத்தோட தலைவன் கன்னர் ஜான். அவன் அமெரிக்காவுடைய உள்நாட்டு போரான சிவில் வார் காலகட்டத்திலேருந்து இருக்கிறான் உயிரோட. அது தொடர்ந்து ஜிம் அப்படிங்கிறவன் ஒரு கடலோடி, அவனும் ரொம்ப காலமாக உயிரோடு இருக்கிறான். தொடர்ந்து சேடி அப்படிங்கிற பெண்மணி, அவள் ஒரு விவசாயியுடைய மனைவி, அவளும் ரொம்ப காலமாக உயிரோடு இருக்கா. குறிப்பாக அவள் ரொம்ப காலமாக தாய்மை தன்மையிலேயே இருக்கிறான். அது தொடர்ந்து ஷான் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் புது ஆள் அப்படிங்கிறத நம்ம நிக் விளக்கமாக கொடுக்குறான். இந்த இடத்துல பிளட்டி மேரி அப்படிங்கிற ஒரு வயதான பெண்மணி, அவள் பேசுகிற மொழியே என்னென்னு தெரியாத ஒரு பெண்மணியை அந்த தண்ணி டேங்க்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெண்மணியை ஒரு மூதாதையை போல் இவங்க பாதுகாத்துக்கிட்டு வரதையும் நிக் அடையாளப்படுத்துவான். இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நாம் வீழ்த்தணுன்னா ஒரு 10 பேர் நல்ல ஆட்களாக வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த கூட்டத்தை வீழ்த்த முடியும். இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிவாங்க, ஆனால் ரொம்ப காலமாக இருக்கிறதுனால ரொம்ப வல்லமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நிக் விளக்கமாக கொடுக்குறான். இந்த இடத்துல நம்ம நிக் இந்த சாம், ஏமி மற்றும் டேனி இவங்க 3 பேரையும் தன்னோட அணியில் சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு வெளியேறி போய் இந்த இரத்த காட்டேரி கூட்டத்தை எப்படியாவது தடுக்கணும், அதற்கான திட்டத்தை போடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கான விளக்கத்தையும் இந்த 3 சூப்பர் ஹீரோஸுக்கிட்டையும் சொல்கிறான். ஆனால் அங்கே தான் குளறுபடி ஆயிடுது. குறிப்பாக நம்ம நிக்கை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த கன்னர் ஜானுடைய அந்த இரத்த காட்டேரி கூட்டம் இங்கே சேருது. நம்ம நிக்க பின்பக்கமாக இருந்து தலையை துண்டாக்கி கொண்டுடுறாங்க. அதாவது இந்த இடத்துல நிக் கொல்லப்படுறான். ஒரு இரத்த காட்டேரியை கொல்லணும் அப்படின்னா நீங்கள் தலையை 2 அவங்க உடம்புலேருந்து பிரித்து எடுக்கணும், அப்போ தான் கொல்ல முடியும். ஸோ அதுபோல் நம்ம நிக் கொல்லப்படுறான். இதை தொடர்ந்து என்ஜின் இருக்கக்கூடிய நம்ம டேனி, ஏமி மற்றும் சாம் இவங்க 3 பேரையும் கொன்னுடலாம் அப்படிங்கிறது தான் ஜிம் அப்படிங்கிறவன் அறிவுறுத்துகிறான். ஆனால் கன்னர் ஜான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவங்க 3 பேரும் சூப்பர் ஹீரோஸ் போல் செயல்பட்டாலும் இவங்க செஞ்சதெல்லாம் பணத்துக்காக, தங்களோட தேவைக்காக இதெல்லாம் செஞ்சாங்க. அதனால் இவங்கிட்ட நம்மளுடைய பண்பையும் பார்க்க முடியுது. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், இவங்க நாம் செய்யக்கூடிய சில காரியங்களை செஞ்சால் இவங்கள நம்மளோட அணிலேயே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் கன்னர் ஜான். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாம், எமி மற்றும் டேனி இவங்க 3 பேருமே அவங்க குடும்பத்தை கொன்னுட்டா இவங்க 3 பேருமே இந்த அணியில் சேர்த்து கொள்ளப்படுவாங்க. அப்படி கொல்லாமல் தப்பிச்சு போடணுன்னோ அல்லது எதிராகவோ செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 3 பேர்த்தோடைய குடும்பமும் கொல்லப்படும், இவங்களும் கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறத எச்சரிச்சுட்டு அவங்க அங்கே இருந்து போயிடுறாங்க. பம்படியாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத இவங்க 3 பேரும் உணர்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு பெரிய குழப்ப நிலை இருக்குது. இவங்க குடும்பத்தையே கொல்ல சொல்லி இருக்கிறாங்க அந்த இரத்த காட்டேரி கூட்டம். இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கடத்தில் டேனி ஒரு முடிவுக்கு வரான். நாம் ஆனது ஆகட்டும்,
அந்த ரத்த காட்டேரி கூட்டத்தை கொல்ல முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வரோம். அதன் அடிப்படையில் இவங்க என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, போலீஸ்காரர்களுடைய இடத்துக்கு போய் அவங்கள மனோவசியம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரத்த காட்டேரிகளை தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் அவங்களுடைய இடத்துக்கு வெடிகுண்டை வச்சு தகர்த்து அவங்கள அழிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து கைப்பற்றி வச்சிருக்கிற வெடிகுண்டுகளை வாங்கிக்கிட்டு சில ஆயுதங்களையும் வாங்கிக்கிட்டு இவங்க நம்ம ரத்த காட்டேரிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ரத்த காட்டேரிங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து நம்ம 3 பொடி சூப்பர் ஹீரோஸும் தங்ககிட்ட இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை மிக கச்சிதமாக அந்த வீட்டை சுற்றி பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சத்தம் போடாமல் பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம கன்னர் ஜானுடைய அந்த ரத்த காட்டேரி கூட்டம் ஒன்றும் தூங்கிக்கிட்டு இருக்க கிடையாது. எல்லாருமே விழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே கன்னர் ஜான் மற்றும் எஞ்சிருக்கக்கூடிய அந்த 3 பேர் எல்லாருமே வந்து முறையான பாதுகாப்பு உடையோடு தலைக்கு தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு வெளியில் வராங்க. வெளியில் நம்ம 3 சூப்பர் ஹீரோஸும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்குள்ள சண்டையாகி போயிடுது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சாம் ஒரு அம்பால் தைக்கப்படுறான். அதாவது அங்கே இருக்கிற அந்த வேனோட சேர்த்து தைக்கப்படுறான். நம்ம டேனியை கன்னர் ஜான் அந்த இடத்த விட்டு பிரித்து வேறு கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் தள்ளி கூட்டிகிட்டு வந்து அட்டி புழக்க ஆரம்பிக்கிறான். நம்ம எமி என்ஜின் இருக்கக்கூடிய 3 ரத்த காட்டேரிகள்கிட்ட மாட்டிக்கிறா. அதனால் அவளை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே அவங்க மூதாதையாக நினைக்கக்கூடிய அந்த பிளட்டி மேரி அப்படிங்கிறவ இருக்கிறா இல்லையா, அவள் இருக்கக்கூடிய நிலவரையில் அவளுக்கு பலியாட இவளை உள்ளே தள்ளி விடுறாங்க. இந்த போராட்டமான சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வேனோடு தைக்கப்பட்டிருக்கும் சாம் தன்னை தைச்சிருக்கிற அம்பை பிடுங்கி எடுக்கிறான். எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க வைத்த வெடிகுண்டுகளை தூண்டிவிடக்கூடிய விசையை தேடி பொறுக்கி எடுத்து விசையை தூண்டி விடுறான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரத்த காட்டேரிகள் தங்கியிருக்கக்கூடிய வீடு வெட்டிச்சு செதறுது. இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்த 4 ரத்த காட்டேரிகள் யார் யாருன்னா, ஜிம், சேடி, சான் மற்றும் அந்த பிளட்டி மேரி அப்படிங்கிற அந்த வயோதிக பெண்மணி. இவங்க 4 பேருமே நேரடியாக சூரிய வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. அதனால 4 பேருமே எரிஞ்சு சாம்பலாக போயிடுறாங்க. இதே நேரம் டேனியோட ரொம்ப கடுமையாக கன்னர் ஜான் சண்டை போட்டு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த கன்னர் ஜான் ரொம்ப வலிமையானவன், இவனை நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த டேனி கன்னர் ஜானுடைய ஹெல்மெட்டில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறான். அதில் ஓங்கி ஒரு குத்து விடுறான். அந்த தலைக்கவசம் வந்து நொறுங்கி போயிடுது. அதனால கன்னர் ஜானுடைய தலை நேரடியாக சூரிய வெளிச்சத்துக்கு வருது. அதனால் அவளுடைய தலை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. கன்னர் ஜான் அங்கேருந்து நிழலான இடத்த நோக்கி ஓடுறான். ஆனால் நம்ம டேனி ஆனது ஆகட்டுன்னு அவனை மடக்கி பிடிக்கிறான். டேனி மடக்கி பிடிக்கிறதுனால டேனியோடைய முகமூடியவும் நம்ம கன்னர் ஜான் கழட்டி எடுத்துடுறான். இந்த இடத்துல டேனியும் கன்னர் ஜானும் நேரடியாக கதிரவனோட வெளிச்சத்துக்கு வராங்க. அதனால் 2 பேருடைய தலையுமே பற்றிக்கிட்டு எரியுது. ஆனால் டேனி பின்னாடி தான் எரிய ஆரம்பித்தான். அப்படிங்கிறதுனால முதல்ல கன்னர் ஜானுடைய தலை முழுசாக எரிஞ்சிருது. டேனி ரொம்பவுமே ஒரு குத்துயிரும் கொலையுயிருமாக இருக்கும்போது அந்த இடத்திற்கு நம்ம எமியும் மற்றும் சாமும் வந்து சேர்றாங்க. நம்ம டேனியை அங்கே இருக்கக்கூடிய மரங்களிடையே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் எமி என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம டேனியை காப்பாற்றுறா. இப்படி தான் தங்களுக்கு வந்து சிக்கலை எதிர்கொண்டு வெற்றி அடைகிறாங்க இவங்க 3 பேரும். இதை தொடர்ந்து நம்ம டேனிக்கும் எமிக்கும் ஒரு காதல் இருக்கிறது அடையாளப்படுத்தப்படும். அதே நேரம் ஒரு 3வது நபராக அந்த கூட்டத்துக்குள்ள சாம் உணர ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறதும் அடையாளப்படுத்தப்படும். அதாவது அவனுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். இதை தொடர்ந்து இவங்க எளிமையாக பள்ளிக்கூடம் போகிறது இந்த மாதிரியான இடத்தெல்லாம் முறையாக பாதுகாப்பான உடை அணிஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. ஏன் இதை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு யாராவது கேட்டால், தங்களுக்கு போட்டோபோபியா இருக்குது, இந்த வைரஸ் தாக்குதலுக்கு பிற்பாடு எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க சமாளிச்சுக்கிட்டு வராங்க. அதற்கு ஆதாரம் கேட்டால் இவங்க மனோவசியத்தை பயன்படுத்தி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதை தொடர்ந்து தனிமையை உணர ஆரம்பிக்கிற நம்ம சாம் தன்னை எப்பவுமே அடாவடித்தனமாக நடத்தி கொண்டு இருக்கிற அந்த ரூசோ அப்படிங்கிற பையன்கிட்ட போய், நீயும் எங்களோட குழுவில் சேர்ந்துக்கிறியான்னு அவன் கேட்குறான். அதாவது நம்ம சாம் அப்படி கேட்கும்போது இந்த வால்யூம், அதாவது இந்த தொகுதி முடிவடைகிறது.